அடுத்து நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான நடிகர், ஒரு நடன இயக்குனர் திரு லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி முதல்வர் ஐயா எனக்கு எங்களுடைய ட்ரஸ்டுக்காக ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அந்த உதவிக்காக நன்றி சொல்லிட்டு, நான் மட்டும் இல்லை, அந்த உதவியை பெற்ற எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் இந்த லாஸ்ட் டைம் நடந்த பெப்சி ஃபங்க்ஷன்லேயே இதை சொல்லணும்னு நினச்சேன். அது முடியாமல் போச்சு. அப்புறம் ஐயாவை போய் கோட்டையில கூட போய் பார்த்து பேசினேன். அப்போ ஐயா பிஸியாக இருந்ததால நன்றியை சொல்ல முடியாமல் போச்சு. அப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த இடத்துல ஐயா பண்ண உதவியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு அம்மா வந்து, ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயா, நீங்கள் ஊனமுற்றவர்கள்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா உதவின்னு கேட்டேன். என் குழந்தைக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயா. என்னம்மான்னு கேட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் செத்துருவான் ஐயா, டாக்டர்லாம் அப்படி சொல்கிறாங்க ஐயா, என் குழந்தைய நீங்கள் தான் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னாங்க. என்னம்மா ப்ராப்ளம்னு கேட்டேன். ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொன்னாங்க, இதயத்தில் ஓட்டை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 3.5 லட்ச ரூபா ஆகும் ஒரு குழந்தைக்கு. அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னா தையல் மிஷின் வேலை பண்ணுறாரு. அவர் 3.5 லட்ச ரூபா எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மற்றவங்கிட்ட எல்லாம் கேட்டு ஒரு 2-3 ஆப்ரேஷன் எங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அதிக பேர் ஆகும்போது ஒன்றும் பண்ண முடியல. பேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா அங்கே டாக்டர் மூர்த்தி சார் சொன்னார், நான் நினச்சேன் 3.5 லட்ச ரூபா அங்கேயும் கேட்பாங்கன்னு நினச்சேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா கூட கட்ட தேவையில்ல, கலைஞரையை எடுத்துன்னு வந்த திட்டம் இளம் சிறாய் இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா குழந்தைக்கு 1 ரூபா கூட வாங்காம அந்த குழந்தைய நான் காப்பாத்தி கொடுக்குறேன்னு அந்த குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாங்க. ஒரு குழந்தையோட முடியலங்க, 20 பேரை பழைக்க வச்சிருக்காரு ஐயா. அந்த குழந்தைங்களா வாங்க. இங்க நிக்கிற எல்லா குழந்தைகளும் ஐயா இந்த திட்டத்தை மட்டும் எடுத்துட்டு வரலன்னா எப்பயே மண்ணுக்குள்ள போயிருப்பாங்க. முன்னாடி இப்ப இந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்கன்னா காரணம் அந்த திட்டம் தான். இத்தனை குழந்தைங்கள்ல எத்தனை கலைஞர் ஐயா இருக்காங்களோ, எத்தனை ரஜினி அண்ணா இருக்காரோ, எத்தனை அமிதாப் சார் இருக்காரோ, எத்தனை கமல் அண்ணா இருக்காருன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவன். நான் ஐயா வந்து வாழ்த்த முடியாது. நான் ராகவேந்திர சுவாமி கோவில் ஓபன் பண்ணோன்னு எனக்காக கூட வேண்டிக்கல, ஐயாவுடைய உடம்பு நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏங்க இப்ப நீங்க இங்க பாக்குறது வந்து 20 பேர் தான். என்னுடைய ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்க, என் வீட்டுல தங்கி இருக்கிறவங்க இங்க 20 பேர் தான். ஆனா அந்த டாக்டர் கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, சென்னையில மட்டும் 1000 பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் சார்னு சொல்றாங்க. சோ 100 ரூபா கொடுத்தாலே கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணுங்க நமக்கு சொல்றாங்க. இத்தனை குழந்தை உயிரை காப்பாத்திருக்காரு. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அவரு. ஐயா, இத்தனை குழந்தைங்க நீங்க காப்பாத்திருக்கீங்க. இன்னொரு உதவியும் செய்யணும் ஐயா எனக்கு. நீங்க இங்க வாங்க. இந்த பையன் என்னுடைய ராஜா படத்துல கூட ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நல்ல டான்ஸ்லாம் ஆடிட்டே இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா வாமிட்டிங். ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் என்னன்னு கேட்டா பிரெயின்ல கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மூளையில கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு 2 ஆப்ரேஷன் இது வரைக்கும் பண்ணியாச்சு ஐயா. 2 ஆப்ரேஷன் அவருக்கு பண்ணியிருக்கோம். ஆனா பண்ணாலும் கூட டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேன்சர் கட்டின்னு எடுத்து வளர்ந்துகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து டெய்லி கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பின்னு இருக்கு, அதை பண்ணால்தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்க முடியும்னு டாக்டருக்கு சொல்றாங்க ஐயா. அந்த கீமோதெரப்பி பண்ணுறதுக்கு மாசம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கிட்ட ஆகுது ஐயா. இத்தனை குழந்தைய காப்பாத்தினீங்க நீங்க, இந்த குழந்தையும் காப்பாத்தி கொடுங்க. நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்க. இன்னொரு மேடையில இவன் வந்து உயிர் படைச்சிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு என்னுடைய ஆசை.
அவன் உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறாயா. கலைஞர் ஐயா வந்து இது வரைக்கும் நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் என் உயிரையும் காப்பாற்றுவாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க எல்லாருமே டைம் இல்லாத காரணத்தால ஒரே ஒரு அம்மா நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா, எல்லார் சார்புலயும். கலைஞர் ஐயாவுக்கு நன்றி. நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் குழந்தைக்கு பிறந்து 2 மாசத்துலயே ஹார்ட்ல ஓட்ட அடப்புன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க வந்து ஸ்டால் வண்டியில இட்லி கடை தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு என் பிள்ளைக்கு இப்ப 5 வயசுல தான் இந்த ஆபரேஷன் இருந்தது. கலைஞர் ஐயாவில தான் எனக்கு இந்த ஆபரேஷன் என் பிள்ளைக்கு நடந்தது. இப்ப என் பிள்ளை உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் கலைஞர் ஐயா தான். எல்லாருக்கும் வீடு கொடுத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. வீடுலாம் யார் கொடுப்பாங்கன்னா தாத்தா கொடுப்பாரு, இல்லைன்னா பாத்தீங்கன்னா அப்பா கொடுப்பாங்க, வச்சுக்கிட அந்த வீடு அப்படின்னு கொடுப்பாங்க. பட் எல்லாருமே கொடுக்கறது இல்ல. ஐயா கொடுக்கணும்னு ஏன் நினைச்சிருக்காருன்னா நம்ம பேர பசங்க நல்லா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்ன்ற அந்த நல்ல எண்ணத்துக்காக கொடுத்திருக்காரு. சோ கலைஞர் ஐயாவுக்கு மேடை போட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம ஒரு தாத்தா வீட்டுல வந்து நம்மளுக்கு இந்த இடம் வச்சுக்கன்னா என்ன பண்ணுவோம்? அவர் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருந்தாருன்னா வணக்கம் ஐயான்னு காலில் வந்து ஆசீர்வாதம். நம்ம ஐயா வந்து அப்படி இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஆனவர். சோ தாத்தா டக்குன்னு வந்து இந்த இடத்த வச்சுக்கடா நீ சந்தோஷமா இருன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். சோ எல்லாருமே இந்த இடத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நல்லா இருக்காது. உங்க சார்புல நான் போய் ஒரு பேரனா அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாங்க, ரொம்ப கண்ணீர் விட்டுட்டோம், சந்தோஷமா ஒரு டான்ஸ் பார்க்கலாம்.